நீங்களாவது சாப்பிடுங்க. இல்ல கல்பனா, வேண்டாம். என்னக்கா வர்றதுக்கு நேரமாகும்னு சொன்ன, எனக்கு முன்னாடியே வந்திருக்க. வேலை சீக்கிரமா முடிச்சதோ? வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுடா. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து வித்யா வாழ்க்கைய பத்தி கேட்கலான்னு நினைச்சேன். ஆனா அவசர அவசரமா வீட்டுக்கு ஓடி வரும்படி ஆயிடுச்சு. என்ன சென்னி, அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனையா? அதனாலதான் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்களா? அவருக்கெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல சீதா. நமக்கு தொல்லை கொடுக்கறதே ஒத்தி பொழப்பா வச்சிருக்காளே. போற இடத்துல அவ எங்க நம்மள நிம்மதியா இருக்க விடுறா? அக்கா, யார பத்தி சொல்ற? அதான் அந்த அம்மா, அவ கதையை இப்ப எதுக்குமா ஆரம்பிக்கிறீங்க? அவளை பத்தி நம்ம எதுவுமே பேச வேணாம். ம் வித்யா, ஏன் இப்படி சொல்ற? நாங்களும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே. இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியக்கூடாதா? அத்தை, அம்மா ரஞ்சிதாவை பத்தி தான் பேசுறாங்கன்னு உங்களுக்கும் தெரியும், மாமாக்கும் தெரியும். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சும் ஏன் எங்க கிட்ட இருந்து வார்த்தையை புடுங்க பாக்குறீங்க? ரஞ்சிதா இப்படி பண்ணிட்டான்னு நாங்க ஏதாவது சொல்ல போவோம். உடனே நீங்க அவ நல்லவ உத்தமைன்னு உங்க பாராட்டு மடல வாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. கோவம் வந்து நான் ஏதாவது கத்துவேன், அப்புறம் நமக்குள்ள சண்டை வரும். அதெல்லாம் வேணான்னு தான் நான் அம்மாவை தடுத்தேன். அக்கா, ரஞ்சிதா மேல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அந்த மாதிரி தான் எங்களுக்கு இருக்கு. அதை நாங்க சொல்லக்கூடாதா? சொல்றதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா? பாத்தீங்களா, நான் சிம்பிளா ஒரு விளக்கம் தான் கொடுத்தேன். உடனே ஆர்கியூமெண்ட் ஆரம்பிச்சிட்டீங்க. இததான் நான் வேணான்னு சொன்னேன். வாக்குவாதம் வேண்டாங்கிறது வேற, பேசவே கூடாதுங்கிறது வேற. நீ பேசுறத பார்த்தா நாங்க வாயவே திறக்க கூடாதுன்னு சொல்லுவ போல இருக்கே. நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டா நான் எதுவும் பண்ண முடியாத அத்தை. இத பாரு வித்யா. சுந்தர், இப்படியே மாறி மாறி பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இப்பதான் அந்த சண்டையை முடிச்சிட்டு நொந்து போய் உட்கார்ந்துருக்கேன். நீங்க எல்லாம் சேர்ந்து திரும்பவும் ஆரம்பிக்காதீங்க. சீதா, டாக்டர் என்னம்மா சொன்னாங்க? எப்பவும் சொல்றதுதான் அண்ணி சொன்னாரு. மனச தளர விடாதீங்க, நம்பிக்கையோட இருங்கன்னு சொன்னாரு. அக்கா, நீ போன விஷயம் என்னாச்சு? ஏதோ முக்கியமான ஆளை பார்க்க போறேன், போயிட்டு வந்து எல்லா விவரத்தையும் சொல்றேன்னு சொன்ன. ஆமாண்டா, அருண் கல்யாண விஷயமா ஒரு சாமியாரை பார்க்க போயிருந்தோம். இப்ப அவனுக்கு கல்யாண நேரம் கூடி வந்திருக்கான். வர 6ஆம் தேதியே கல்யாணத்தை முடிச்சிருங்கன்னு சொன்னாரு. என்ன நீ சொல்றீங்க? 6ஆம் தேதினா நாளை மறுநாள் தானே? நாள் குறைவா இருக்கேன்னு நானும் யோசிச்சேன். ஆனா சாமியார் தான் அதெல்லாம் யோசிக்காதீங்க, அப்பவே முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டாருப்பா. அந்த கல்யாணம் முடிஞ்ச சந்தோஷத்துல உங்க அண்ணனும் பழையபடி மாறறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாரு. அதனால அவர் சொன்ன மாதிரியே 6ஆம் தேதியே அருண் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அத்தை, ம் அவங்க 2 பேரும் முகத்தை பாத்தீங்களா? உங்க பையனுக்கு கல்யாணம்னு சொல்றீங்க, அதுக்கான எந்த சந்தோஷமும் அவங்க முகத்துல இல்ல. இந்த கல்யாணத்துக்கு எதிரா இந்த ரஞ்சிதா சதி பண்றான்னு நாம அவளை திட்டி இருக்கோம். கூட இருக்க இவங்களுக்கே நான் அருணை கல்யாணம் படிக்கிறது பிடிக்கலையா அத்தை? இது நடக்க கூடாதுன்னு தானே ஆசைப்படுறாங்க. நம்ம மனுஷங்களே இப்படி இருந்தா எனக்கு எப்படி அது நல்லது நடக்கும்?